வணக்கம். ரமண மகரிஷியின் ஆழமான போதனைகளைத் தாங்கிய நான் யார் தத்துவத்தோட ஒரு பிரத்யேகமான விளக்க உரைக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மனித வாழ்வோட மிக முக்கியமான ஒரு தேடல நம்ம மன அமைதிக்கான ஒரு அற்புதமான உளவியல் கருவியா எப்படி மாற்றுவதுன்னு பார்க்க போறோம். தயாரா? இந்த முழுமையான தத்துவப் பயணம் ரமணாசிரமத்தோட ஒரு அதிகாரப்பூர்வமான ஆழமான வரலாற்று பின்னணியிலிருந்து தான் ஆரம்பமாகுது. காலத்தால் அழியாத இந்த போதனை ஒரு மிக அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான தேடல்ல இருந்து தான் தொடங்குது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு துக்கமும் இல்லாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் தானே நாம எல்லாரும் ஆசைப்படுறோம். அதுதானே நம்ம இயல்பு. ஆனா அந்த உண்மையான மகிழ்ச்சி நிஜமாவே எங்கிருந்து வருது? இந்த விடைய கண்டுபிடிக்க நாம ஒரு முக்கியமான கேள்வியோட தான் நம்ம அகப்பயணத்தை தொடங்கணும். முதல் பகுதியில நாம பார்க்க போறது உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கு. இதுல ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? உண்மையான மகிழ்ச்சிங்கிறது வெளியில நாம தேடுற எந்த பொருளையும் இல்லைங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, நம்ம மனம் முழுமையா அமைதி அடையும் போது, அதாவது ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம ஒரு நிம்மதிய உணர்வோம் பாத்தீங்களா? அந்த இயல்பான நிலைதான் உண்மையான மகிழ்ச்சி. அது நம்ம ஆன்மாவோட இயற்கையான குணம். சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். நான் யார்? இதுதான் நம்ம தேடலோட மைய கேள்வி. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உளவியல் பயிற்சி. இத நேர்த்தி முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் எது இல்ல அப்படின்னு ஒவ்வொன்னா ஒதுக்குறது. நல்ல கவனிங்க, நாம இந்த உடம்பு கிடையாது, நம்ம ஐம்புலன்களும் கிடையாது, ஏன் நம்ம மூச்சு காற்றோ எப்பவும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற இந்த மனசோ கூட நாம கிடையாதுங்கிறத ஆழமா உணர ஆரம்பிக்கணும். சரி, அப்ப நான் யாருதான்? இந்த பொய்யான அடையாளங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டா கடைசியா என்ன மிஞ்சும்? அதுதாங்க சச்சிதானந்தம். அதாவது எஞ்சி இருக்கிற தூய்மையான ஆனந்தமான அந்த அறிவு நிலை மட்டும்தான் நாம. வேற எந்த மாயத்திரையும் அங்க இருக்காது. இப்போ அடுத்த முக்கியமான கட்டம், மனம் என்பது என்ன? இதுதான் நம்ம அமைதிக்கு முதல் தடையா வந்து நிக்குது. உங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். நம்ம உண்மையான தன்மை வெறும் தூய அறிவு மட்டும்தான் அப்படின்னா, தினந்திலம் நாம பாக்குற பழகுற இந்த பெரிய உலகம் எங்கிருந்து வந்துச்சு? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத புரிஞ்சுக்க ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. ஒரு சிலந்தியை எடுத்துக்கோங்க. அது எப்படி தான் உடம்புல இருந்தே வலைய பின்னி மறுபடியும் அதையே தனக்குள்ள இழுத்துக்குதோ, அதே மாதிரிதாங்க நம்ம மனசும். அது தன் சொந்த சக்திய கொண்டே இந்த உலகத்தை உருவகப்படுத்தி மறுபடியும் தனக்குள்ளேயே ஒடுக்கிக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நீங்க முழிச்சிட்டு இருக்கிற நனவு நிலையா இருந்தாலும் சரி, தூக்கத்துல வர்ற கனவு நிலையா இருந்தாலும் சரி, கனவு கொஞ்ச நேரம் இருக்கும், நனவு அதிக நேரம் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனா இந்த ரெண்டுமே நம்ம மனசு தொடர்ந்து உருவாக்குற பிம்பங்களால மட்டும்தான் கட்டமைக்கப்படுது. சரிங்க, அப்போ அலைப்பாயும் இந்த மனதை அடக்கும் ஒரே வழிதான் என்ன? அதை பற்றி அடுத்த பகுதியில பாப்போம். இப்போ நாம பார்க்க போறது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு உளவியல் கருவி, அதாவது ஆன்ம விசார பயிற்சி. மனசுல ஒரு எண்ணம் வந்த உடனே இந்த எண்ணம் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க. உடனே உள்ள இருந்து எனக்குத்தான் அப்படின்னு ஒரு பதில் வரும். உடனே அடுத்த செகண்ட் அப்போ அந்த நான் யார் அப்படின்னு கேளுங்க. இத ஒரு எண்ணத்தை அதோட மூலத்துக்கே திருப்பி அனுப்பி மனச சட்டுன்னு அமைதியாக்கிறோம். இப்போ நீங்க யோசிக்கலாம், மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சா போதாதான்னு. ஆனா அதெல்லாம் மனச கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அடக்கி வைக்கும். அது எப்படின்னா, ஒரு யானையோட தும்பிக்கையை சும்பா வச்சுக்க அது கையில ஒரு சங்கிலியை குடுக்கற மாதிரி தான். ஆனா இந்த நேரடியான ஆன்ம விசாரம் மட்டும்தான் அகங்காரத்தை நிரந்தரமா அழிக்கும்னு ஆழமான வரலாற்று வேர்களை கொண்ட இந்த நூல் தெளிவா விளக்குது. இதுக்கு இன்னொரு சூப்பரான உதாரணம் சொல்லிருக்காங்க. கடலுக்கு அடியில முத்து குளிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கல்லை இடுப்புல கட்டிக்கிட்டு நேரா ஆழத்துக்கு போவாங்கல்ல. அதே மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற கவனச்சிதறல்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு தீவிரமான வைராகியத்தோட நமக்குள்ள நாமே ஆழமா மூழ்கினா மட்டும்தான் ஆன்மா அப்படிங்கிற அந்த முத்தை இழுக்க முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி இது. நாம ஒரு ட்ரெயின்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெயினே எல்லா சுமைகளையும் தாங்கிட்டு போகுது. அப்போ நாம நம்ம லக்கேஜை தூக்கி நம்ம தலையிலே வச்சுக்கிட்டா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். அப்படிதாங்க நம்ம அகங்காரம் வாழ்க்கையோட சுமைகளை தாங்க முயற்சி பண்றதும். எல்லாத்தையும் இயக்குற அந்த உயர்ந்த சக்தியிடம் நம்ம பாரத்தை ஒப்படைக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நாம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். முக்தி நிலை. இதுதான் பயணத்தோட இறுதி இலக்கு. இதுல வைராகியம், ஞானம், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ரெண்டும் ஒண்ணுதாங்க. வெளிப்பொருட்கள் மேல இருக்கிற ஆசைய விடுறது வைராகியம். அப்படி விட்டதுக்கப்புறம் உங்க உண்மையான அடையாளம் என்னவோ அந்த தூய்மையான அறிவு நிலையில எந்த தடையும் இல்லாம நிலைச்சிருக்கிறது ஞானம். அவ்வளவுதான் சிம்பிள். சரி, இப்போ இந்த விளக்குரையோட இறுதிக்கு நாம வந்துட்டோம்.
இத பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி. நீங்க உங்க உடல் இல்ல, புலன்கள் இல்ல, உங்களோட எண்ணங்கள் கூட நீங்க இல்ல அப்படின்னா, இப்போ இந்த நிமிஷம் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நான் யார்? அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து இந்த கேள்வி உங்களை எங்க கூட்டிட்டு போகுதுன்னு கவனிங்க. தேடலுக்கு நன்றி.